வணக்கங்க. ஏசியை பற்றி ஃபுல்லாக தெரியலனாலும் ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட் பார்க்க தெரியும். கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஏசியில் கூலிங்கே வரலன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஃபில்டரில் வந்து அவ்வளோ டஸ்ட்டு அடைச்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் வீடு வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. எங்கேயுமே டஸ்ட்டு பார்க்க முடியல, ஒட்டடையும் இல்லை. அப்புறம் எப்படி ஃபில்டரில் இந்த அளவுக்கு டஸ்ட் ஏறி இருக்கும் அப்படின்றது எனக்குள்ள டவுட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டைப் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு, அதாவது கீழே இருந்தே ஓப்பன் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில ஏசியில் வந்து டாப் ஃபில்டர், இப்போ நான் யூஸ் பண்ணுற ஏசிலாம் வந்து டாப் ஃபில்டர், அது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஃபில்டர் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி போகிறதுக்கு. ஆனால் இந்த ஃபில்டரை வந்து கீழே இருந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு காயில் உள்ள மேலோட்டமான டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம தட்டணும். நம்ம ஏதாவது காஞ்ச ப்ரஷ் வச்சு தட்டினேன், என்ன தான் ப்ரஷ்ஷை வச்சு தட்டினாலும் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு போகல. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஜக்கில் தண்ணி எடுத்து பல்லு விளக்குறத பழைய ப்ரஷ்ஷை எடுத்து அந்த காயில் வாட்டத்துக்கே வந்து மேலேருந்து கீழேன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயிலுக்கு இடையில உள்ள அந்த பிளாக்கெல்லாம் வந்து லைட்டாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த தண்ணி எதுக்கு ஊற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபில்டர் ஏதாவது டஸ்ட்டு அடைச்சிட்டு இருந்தாலும் அடிச்சிட்டு போகிறதுக்கு. அப்புறம் ஏசி மாட்டினதுக்கப்புறம் ஃபில்டர்னால வந்து உள்பக்கமாக தண்ணி வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி தண்ணி ஊற்றி செக் பண்ணிட்டு பாடியுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஏசியை பற்றி ஃபுல்லாக தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு சின்ன சின்ன ஒயரிங் ஃபால்ட்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது, காயில் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் இன்ஸ்டாலேஷனும் நான் பண்ணியிருக்கேன். அதாவது முன்னாடி அதெல்லாம் வந்து வேலை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஏசி டெக்னீஷியனாக ஒரு 1 மந்த் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ கற்றுக்கிட்ட சின்ன சின்ன வேல்ட்டு தான். அப்புறம் ஃபில்டரையும் வந்து க்ளீன் பண்ணி போட்டால் இந்த ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான டஸ்ட்டு அடைச்சி போயிருந்ததுங்க. இந்த அளவுக்கு டஸ்ட் இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஏசியில் கூலிங் வரும்? ஸோ 2 ஃபில்டரை பார்க்கவும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். க்ளீன் பண்ண ஃபில்டர் எப்படி இருக்குது, க்ளீன் பண்ணாதது எப்படி இருக்குன்னு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லைனா 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது வந்து ஃபில்டர் க்ளீன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபில்டர் க்ளீன் பண்ண சோம்பேறித்தனப்பட்டு விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை தாண்டி டஸ்ட்டு காயிலுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட்டு கிளியர் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்புறம் ஏசி டெக்னீஷியன் வச்சு வாட்டர் கேன் வச்சு க்ளீன் பண்ணால் மட்டுமே தான் வந்து நம்மளுக்கு காயில் பிளாக் எடுக்க முடியும். அப்புறம் அதுக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1500, அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் என்னோட ஏசி வந்து இந்த மாதிரி காயில் பிளாக் ஆகி நான் வந்து 1000 காசு கொடுத்து காயில் பிளாக்கை எடுத்தேன். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும் போது ஃபில்டர் நீங்களே க்ளீன் பண்ணிங்கன்னா சில்லுன்னு காற்று வாங்கிக்கலாம், செலவு பண்ணுறதையும் குறைச்சிக்கிட்டு ஹாப்பியாகவும் இருக்கலாம். வேற என்ன, வரேங்க, பாய்ங்க.